வெல்கம் டு ட்ரேட் வியான் சேனல். தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16/12/2025 டியூஸ்டே. நிஃப்டி மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி டியூஸ்டே எக்ஸ்பரி. ஸோ பெரிய மூவ்மெண்ட் இன்றைக்கி கொடுக்கல, ரொம்ப நேரம் சைடுவேஸில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நம்மளுடைய லைன், சீக்ரெட் லைன் இங்கே இருக்குது. இந்த லைனில் ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஏதோ ரியாக்ஷன் ஆச்சுன்னா இங்கே நம்ம என்ட்ரி போடுவோம். இதை தவிர சீக்ரெட் லைனை தவிர இறங்கி போகாது. பட் நம்மளோட காலையிலேருந்து பாருங்கள், 1 2 3 4 டைம் 5 டைம் நம்மளுடைய இந்த சீக்ரெட் லைன்லேயே சுற்றிட்டு இருந்துச்சு. பெரிய அளவில் மேலேயும் போகல, பெரிய அளவில் கீழேயும் போகல. அதனால் இன்றைக்கி எக்ஸ்பரிங்கிறதுனால இதில் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, பெரிய மூமெண்ட் கொடுக்கல. ஓகே, பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா சேம் இந்த லைனை சுற்றியே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. எந்த பக்கமும் பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல. 1 2 3 4 5 6 7 டைம் இந்த லைனை சுற்றியே இன்னைக்கு மார்க்கெட் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்கல. ஃபின் நிஃப்டிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் மிட் கேப் நிஃப்டியில் கரெக்டாக நம்ம லைனில் ஒரு பேட்டர்ன் வச்சு கரெக்டாக உட்காந்து ஒரு டோஜி கேண்டில், இந்த டோஜி கேண்டலோடைய ஹை லோ மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி எக்ஸிட். இவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸு. என்ட்ரியும் இவ்வளோ தான். இந்த மாதிரி ரொம்ப சின்ன இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா அதனுடைய மூவ்மெண்ட் அடுத்தது ஃபர்தராக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய வியூ. ஸோ இந்த மாதிரி சின்ன 2 கேண்டலில் நமக்கு என்ட்ரி கிடைக்கவும் ஒரு 73 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. எங்கேயுமே நமக்கு பயமோ ஸ்டாப் லாஸோ இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ். சென்செக்ஸ்லேயும் இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பட்டு நாம் சொன்ன மாதிரி சின்ன கேண்டலாக இங்கே இல்லை. இந்த க்ரீன் கேண்டல் ரொம்ப பெரிய க்ரீன் கேண்டல். ஸோ இதனுடைய என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்தது மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துச்சு. ஸோ நம்மளுடைய லைன் எங்கே எப்படி உட்காருதோ அதை நாம் எடுத்துருவோம். நம்ம நிஃப்டி மட்டுமே பண்ணுவோம், பேங்க் நிஃப்டி மட்டுமே பண்ணுவோம், இந்த மாதிரி இல்லை. ஈவன் ஸ்டாக்கில் நமக்கு உட்காந்தாலும் அழகு போல் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் புல்லிஷ் இல்லை, பேரிஷ் தான், கீழே வரணும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம். பட்டு இந்த ஃபெட் ரேட் கட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால கேப் அப் ஓப்பன் ஆகினாலும் அவங்களால பெருசாக சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியல. இப்போ நம்ம ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம பேரிஷ்ன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இதுக்கு ரீசன் இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக்கே. பட் ஒரு 3 டேஸ் திரும்ப ரீடெஸ்ட்டுக்காக மேலே போயிருக்கு. பட் மார்க்கெட் இங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு இதை தாண்டிச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிரும். பட் இது வரைக்கும் நமக்கு டார்கெட் கண்டிப்பாக இருக்குது. இந்த ஒரு பேட்டர்ன் வச்சா டார்கெட் கம்ப்ளீட் ஆகாமல் திரும்ப மார்க்கெட் திரும்பாது. ஸோ இது வரைக்குமே நாம் புட் சைடு மட்டும்தான் யோசிக்கணும், கால் சைடு யோசிக்கக்கூடாது. இந்த 2 டேஸ் 3 டேஸ் மேலே போனதுக்கு ஃபெட் ரேட் கட்டு, இந்தியன் மார்க்கெட்டில் ஆர்பிஐயோடைய ரேட் கட்டு இதெல்லாம் நடந்ததுனால இதனால் மேலே போச்சு. பட் என்ன மேலே போனாலும் ஸ்டாப் லாஸ் பண்ண முடியாது. நியூஸ் எப்படி இருந்தாலும் டெக்னிக்கல் மட்டுமே ஃபைனல் ஆகும். ஸோ டெக்னிக்கல் வைஸ் அகைன் மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னோட வியூ, மார்க்கெட் தற்சமயம் 25,200 வந்தால் மட்டுமே அகைன் ஃபர்தராக மேலே போகும். இந்த பேட்டர்னுக்கு உண்டான டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, ட்ரேட் பண்ணுற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.